Okay, good morning students. Welcome to 12th standard economics. Today we are going to talk about 9th lesson. Okay, so lesson name பாருங்கடா physical economics. Lesson name என்னடா physical economics. Okay வா? So இதுல first of all what do you mean by physical economics? Okay, so it is a new year one. இந்த physical அப்படிங்கிறது என்னடா? It is a new year one. First இது என்ன நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா public finance அப்படிங்கிற term யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். சரியா? So இந்த both என்னது physical economics and all the public finance இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா concerned with the income and expenditure of government. Okay வா? So government ஓட financial matter full deal பண்ணக்கூடிய one concept we described as the public finance or fiscal economics. Okay வா? So அது older termல நம்ம என்னன்னு சொன்னோம்? Public finance அப்படின்னு சொன்னோம். But new year termல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதை என்ன புதுசா சொல்றோம் அப்படின்னா fiscal economics. Okay வா? So இதுல என்னென்னடா பார்க்க போறோம்? Government ஓட ஃபினான்ஷியல் ரிலவெண்ட்டாக எடுக்கிற ஃபுல் மேட்டர்ஸை நம்ம இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் டீல்ஸ் வித் த கவர்மெண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் அஸ் த பப்ளிக் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாருங்கடா. ஸோ இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அதை ஃபாலோ பண்ணி மீனிங் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ், அதோட டெஃபினேஷன், அடுத்தது சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ். Okay, that and all we discussed today. Okay wow. So first of all, what do you mean by fiscal economics? Okay, so it is a new year one. Already சொன்ன மாதிரி fiscal economics அப்படிங்கிறது it is a new year concept, but old and popular term. இதுக்கு என்ன word நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா public finance அப்படிங்கிற word யூஸ் பண்ணோம். சரியா? So the subject public finance is related to the financing of the state activities and it discuss the financial operation of the government treasury. Okay வா? So the fiscal or public finance ல நம்ம எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறது என்னமா அந்த கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ கவர்மெண்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ட்ரெஸரினா நம்ம ஃபினான்ஷியல் ரிலவெண்ட்டாக கவர்மெண்ட்டோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் தான் இதில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா? இதில் இந்த டேர்ம் ஃபிஸ்கல் அப்படிங்கிற வேர்டு, ஓகே, இந்த ஃபிஸ்கல் அப்படிங்கிற வேர்டு என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கிரீக் வேர்டு. இதோட என்ன வேர்ட்லேருந்து வந்தது? இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் கிரீக் வேர்ட் விச் மீன்ஸ் பேஸ்கெட். இதோட மீனிங் என்ன? பேஸ்கெட். அண்ட் சிம்போலிசிஸ் த பப்ளிக் பர்ஸ். ஓகேவா? பப்ளிக் பேக்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பிசிக்கல் அப்படிங்கிற வேர்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் த சப்ஜெக்ட் பப்ளிக் ஃபினான்ஸ் ஹஸ் பீன் நியூலி டர்ம்ட் அஸ் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அப்போ பப்ளிக் ஃபினான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் நியூலி டர்ம்ட் அஸ் த ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸ். ஓகேவாடா? இப்போ பப்ளிக் ஃபினான்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ ஸ்டடி ஆஃப் த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோ. பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்னமா? இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ரிலவெண்ட் என்னது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் வேற என்ன பப்ளிக் டெப்ட், பப்ளிக் ஃபினான்ஸ், இதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒன் கான்செப்ட் இட் டிஸ்கிரைப்ட் அஸ் த பப்ளிக் ஃபினான்ஸ். ஓகேவா? ஸோ இன்னும் இதை பிரீஃபாக சொல்லலாம் அப்படின்னா இட் கன்சர்ன் வித் த ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த பப்ளிக் வித் அத்தாரிட்டிஸ் அண்ட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஒன் வித் அதர். ஓகே, இதோட மீனிங் பாரு, கவர்மெண்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டையும் பேர் பண்ணி அது ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ஒன் அனதர். ஓகேவா? அப்போ இன்கமுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரையும் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தகுந்த மாதிரி இன்கமையும் ரெண்டையும் என்ன பண்ணுது? பேர் பண்ணக்கூடிய ஒன் கான்செப்ட் வி டிஸ்கிரைப்ட் அஸ் த பப்ளிக் ஃபினான்ஸ். ஓகேவா? ஸோ இதோட டெஃபினிஷன் பாருங்கடா. டூ நோட்டபிள் எக்கனாமிக்ஸ்ட். ஓகேவா? ஹியூஜ் டால்டன் அண்ட் ஆல்சோ த ஆடம் ஸ்மித் ரெண்டு எக்கனாமிக்ஸ்ட் இதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ public finance is one of those subjects that is the borderline between the economics and politics. So it consider with income and expenditure of the public authorities and with the adjustment of one with other. Already சொன்னோம் இல்லையா? So definition, இதோட definition என்னடா? டால்டன் சொன்னது. So public finance concerned with the income and expenditure of the public authorities. ஓகேவா? ஸோ பப்ளிக் அத்தாரிட்டிஸ் நம்ம எப்படி ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட சர்ப்ளஸா டிஃபிஷியண்டா நம்மள எவ்வளோ சேவிங்ஸா இல்லை லாஸா அப்படின்னு எப்படிமா நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம வீட்டில் ஒரு 2 பேர் ஏர்னராக இருந்ததுன்னா அப்பாவோட அம்மாவோட இன்கம் ஏர்ன் பண்ணி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோமோ அதை டிடக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
நம்மளுக்கு சர்ப்ளஸா இல்லை டெஃபிஷியண்டா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, சேம் லைக் தட் ஒரு கவர்மெண்ட்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இது ரெண்டையும் பேர் பண்ணி இன்கம்க்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரையும் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தகுந்த மாதிரி இன்கமையும் என்ன பண்ணுவோம், பேர் பண்ணக்கூடிய ஒன் கான்செப்ட் we described as the public finance. ஓகேவா, இன்னொரு டெஃபினிஷன் பாரு, ஆடம் ஸ்மித்தோடது. பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் இன்டு த நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதே தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கவர்மெண்ட்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கிற ரெலவெண்ட்டாக இருக்கிற அதோட இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ்னா என்ன, அப்ஜெக்டிவ்ஸ், கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நேச்சர் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் உள்ளடங்கியதான் என்னது பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ டூ நோட்டபிள் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸ் Dalton and also the Adam Smith definition. Okay, so next topic for a very important topic, subject matter or scope of public finance. Okay, wow. So in modern times the subject public finance include 5 major public subdivisions. Okay, why எத்தனை subdivisions இது பிரிச்சிருக்காங்க, 5 important major subdivisions பிரிச்சிருக்காங்க. Okay, so இது very important question, நல்லா இது பண்ணிக்கோ. Okay, so what are the subject matter of public finance நாலும் 5 classification தான், அதுவே scope of public finance அப்படினாலும் 5 classification தான். Okay வா, so public revenue, public expenditure, public debt, அடுத்தது financial administration and fiscal policy. Okay, so இந்த lesson ஃபுல்லா நம்ம எதை பிரீஃபா பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 5 ஹெட்டிங் தான், public revenue, public expenditure, public debt, financial administration, fiscal policy. இந்த 5 ஹெட்டிங்கை தான் இந்த ஹோல் லெசன்லயும் நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஷார்ட்டா இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தரலாம். Okay, so first thing, public revenue. Public revenue என்ன, public revenue deals with the methods of raising public revenue. Okay வா, so public revenue என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னா கவர்மெண்டோட பப்ளிக் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ஓகே, ரைஸ் பண்றதுக்காக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் ஆகுமோ தட் அண்ட் ஆல் இன்க்ளூடட் இன் த கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ. ஓகேவா, பாரு இதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு சொல்ற மாதிரி டாக்ஸ் ரெவன்யூ. ஓகே, டாக்ஸ் மூலமா கிடைக்கிற எல்லா இன்கமும் நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஓகே, அது எல்லாமே இதுக்குள்ள நல்லா நோட் பண்ண, டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ. சரியா, அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், எவ்வளவு ரேட் வந்து நம்ம டாக்ஸ் விதிக்கலாம், இப்போ 5%, 10% அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ரேட் ஆஃப் டாக்ஸேஷன். அடுத்தது இம்பாக்ட், இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஷிஃப்டிங் ஆஃப் டாக்ஸ். இம்பாக்ட்னா வரி தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, வரினால என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, டாக்ஸ்னால. இன்சிடென்ட்ஸ்னா அதனால என்னென்ன இம்பாக்ட், ஃபர்ஸ்ட் என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, அப்புறம் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் கிரியேட் ஆகுது. சரியா, அதான் இம்பாக்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷிஃப்டிங் ஆஃப் டாக்ஸ், ஓனர்ஷிப் ஆஃப் டாக்ஸ், பர்டன் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதுல இன்க்ளூட் ஆகும். அந்த இயர் எஃபெக்ட், இது எல்லாமே எதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும், பப்ளிக் ரெவன்யூல. சரியா, அடுத்தது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னடா, ரெவன்யூனா இன்கம், கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற இன்கம். அடுத்தது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் என்னென்னலாம் செலவு செய்வாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகுன்னு பாரு. The part studies the fundamental principles that govern government expenditure. நல்லா நோட் பண்ணு, govern the government expenditure. பீப்புளுக்காக பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் இதில் இன்க்ளூட் ஆகும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு பிளஸ் அதனால வர எஃபெக்ட் பிளஸ் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, தட் அண்ட் ஆல் இன்க்ளூடட் இன் த கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, அடுத்தது பப்ளிக் டெப்ட். இப்படி நமக்கு வந்து டெஃபிஷியட்டா நம்மளுக்கு ஏர்ன் பண்ற இன்கம் நம்ம ஃபேமிலிக்கு பத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல நெய்பர்ல ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கடன் வாங்கி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுவோம் இல்லையா. சேம் லைக் தட் கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட இன்கம் சஃபிஷியண்டா இல்ல, இன்கம் வந்து கம்மியா இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கிற சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஆல்சோ பாரோ ஃப்ரம் என்னது பப்ளிக் கிட்ட இருந்து அதர் இன்ஸ்டிடியூஷன்ல ஆர்பிஐ அதர் மானிட்டரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. சரியா, ஸோ தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் அஸ் த பப்ளிக் டெப்ட். ஓகே, பாரு பப்ளிக் டெப்ட் டீல்ஸ் வித் இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா மெத்தட் ஆஃப் ரைசிங் லோன்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஓகே, இன்டர்னல்னா நம்ம ஆர்பிஐ பப்ளிக் கிட்ட வாங்குறது, எக்ஸ்டர்னல் அப்படின்னா ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். சரியா, அது இல்லாம த burden, effects and the redemption of public debt. redemption நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறது. ஓகேவா, அண்ட் இதெல்லாமே எதிர எந்த ஹெட்டிங்ல வரும், பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வரும். சரியா, அடுத்தது பாரு
ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி அப்படின்னா பப்ளிக் பட்ஜெட். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோ. திஸ் பார்ட் ஆஃப் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் பட்ஜெட். ஓகேவா? ஸோ அந்த பப்ளிக் பட்ஜெட் அப்படிங்கிறதுமா என்னென்னமா ஆனுவல் மாஸ்டர் ஃபினான்ஷியல் பிளான் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணி இன்கமா இல்லை லாஸா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ சேம் லைக் தட் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க ஒரு பட்ஜெட் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்கம் கிடைச்சிருக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க அதை ரெண்டையும் பேக் பண்ணி பண்ணக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம் பட்ஜெட். பட்ஜெட் வந்து எப்படி இருக்கலாம் சர்ப்ளஸாக இருக்கலாம் அதர்வைஸ் டிஃபிஷியண்டாக இருக்கலாம் பற்றாக்குறையாக இருக்கலாம் இல்லை எக்ஸஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுன்னு பாரு. இந்த வேரியஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் பப்ளிக் பட்ஜெட், அப்புறம் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை பாஸ் பண்ணுறது இல்லை சாங்ஷன் பண்ணுறது, அதில் அலோகேட் எவாலுவேஷன் அண்ட் ஆடிட்டிங், இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசின்னா என்னடா இதில் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். புரியுதா? நல்லா நோட் பண்ணு. டாக்ஸு, சப்சிடிஸ், பப்ளிக் டெப்ட், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த 4 தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. இன்னொரு டைம் சொல்ற பாரு. டாக்ஸு, சப்சிடிஸ், பப்ளிக் டெப்ட் அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ஸோ இதெல்லாம் எந்த ஹெட்டிங் கீழே வரும் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த 5 ஹெட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம்னு சொன்னோம். அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாரு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அதோட மீனிங் பாரு. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ரெஃபர்ஸ் டு த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஓகே, ஸோ லெவிட் பை த சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, ஸோ பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஆல் ஸ்பெண்டிங். ஓகேவா? ஸ்பெண்டிங்னா என்னடா செலவு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பெண்டிங் எல்லாமே எதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ல. ஓகே, அது என்னவா இருக்கலாம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், அதர்வைஸ் லோக்கல் கவர்மெண்டா இருக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு டெஃபினேஷன் பாரு. The public expenditure can be defined as the expenditure incurred by the public authorities like central, state and local government to satisfy the collective social wants of the people is known as the public expenditure. Okay, same நான் சொன்ன அதே மீனிங் தான். ஓகேவா? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னமா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம், இல்லை லோக்கல் அத்தாரிட்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் வாட் பர்பஸ் கலெக்டிவ் சோஷியல் வான்ஸ் ஆஃப் த பீப்புள், பீப்புளோட வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதர்வைஸ் ஆல் ஸ்பெண்டிங் வி டிஸ்கிரைப் as the public expenditure. ஓகேவா? ஸோ இதில் what are the causes for increasing government expenditure? ஏன் வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். சரியா? இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஏர்லியர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து போலீஸ் ஸ்டேட்டாக இருந்தது. போலீஸ்னால் என்ன பண்ணுவாங்க பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்களோட மெயின் ரோல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ரோல் எப்படி இருந்தது பீப்புளை இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான் மெயின் ரோலாக இருந்தது. சரியா? பட் மாடர்ன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் கவர்மெண்ட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்போ வெல்ஃபேர் கவர்மெண்ட்னா பீப்புளுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் யார் தான் இங்கே பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அதனால ரீசெண்ட் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆயிடுச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ தேர்ட் ஹெட்டிங் நம்ம என்ன பார்க்க போறோம் காசஸ் ஃபார் த இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, டேக்கனே இன்னொன்று சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இன்னும் 2-3 டாபிக் இருக்குது. பட் நமக்கு இப்போ ரிவைஸ்ட் அடிஷனல் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா அதில் ஒரு 2 டாபிக் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால நான் அந்த ரிவைஸ்டு சாப்டர்ல இருக்கிறத மட்டும் இப்போ டீச் பண்றேன். ஓகே, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் என்னென்ன ரீசன்னால கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் பாரு பாப்புலேஷன் growth. ஓகே, ஸோ டியூரிங் த பாஸ்ட் 67 years of planning the population of India has been increased. Okay, so the growth in population require massive investment in health and education, law and order, etc. So young people also require increase in expenditure on education and youth service, whereas the aging population require transfer payment like old age pension, social security and also the health facilities. Okay, so the last ஒரு 50 yearsல பாத்தீங்கன்னா after independence பாத்தீங்கன்னா நம்மளோட population growth especially 1951ல 36.1 crores இருந்தது. இப்போ 2011ல பாத்தீங்கன்னா 121 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அப்ப அந்த population growthக்கு தகுந்த மாதிரி
மாதிரி பீப்புளுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், லாண்ட் ஆர்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம். அதே மாதிரி யங் ஏஜ் யூத்தாக இருந்ததுன்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம். ஓல்டேஜாக இருந்ததுன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப் சொல்லுவோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு, ஓல்டேஜ் பென்ஷன். ஸோ இது எல்லாமே யாரு தான் பண்ணி கொடுக்கணும்? கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுக்கணும். சரியா? அப்போ பாப்புலேஷன் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக இந்தியாவும் ஒன் ஆஃப் த மெயின் கண்ட்ரீஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த டிஃபென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ அந்த டிஃபென்ஸுக்கு தேவையான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் யார் தான் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? பாரு, there has been enormous increase in defense expenditure in India during plan period. So the expenditure defense has been increasing tremendously due to the modernization of defense equipment. Okay, already சொன்ன மாதிரி மற்ற கண்ட்ரிக்கு ஈக்குவலாக நம்ம கண்ட்ரிஸோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மாடர்னைசேஷனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒன்லி. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடிஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சில இம்பார்ட்டன்ட் செக்டாருக்கு லைக் என்னது அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ்லேயே இந்த பேக்வேர்டு ஏரியாஸில் இருக்கிறது, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? சப்சிடிஸ் என்னமா? மானியம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சப்சிடிஸ் கொடுத்து people encourage பண்றாங்க. அப்ப அந்த எக்ஸ்பெண்டிச்சர் யார் தான் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் only made. ஓகேவா? So the government of India has been providing subsidies on a number of items such as food, fertilizers, interest on priority sector, lending, அடுத்தது exports, education, etc. So because of the massive amounts of subsidies, the public expenditure has increased manifold. Manifold na nama pala madangu. ஓகேவா? So இந்த மாதிரி important sectors-க்கு எல்லாம் கவர்மெண்ட்டே ஃப்ரீயா subsidies provide பண்றதுனால கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா debt servicing. So the government has been borrowing heavily both from internal and also the external sectors. Okay, so as result the government has to make huge amounts of repayment towards the debt service. நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பப்ளிக் டெப்ட்ல என்ன ஆகும்? borrowing from internal and external. இன்டர்னல்னா RBI கிட்ட இருந்தது, borrowing from பப்ளிக்கா இருக்கலாம், கமர்ஷியல் பேங்க். எக்ஸ்டர்னல்னா IMF, வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அப்ப அதை ரீபே பண்றப்ப redemption அப்படின்னு சொன்னல, அப்ப அந்த ரீபே பண்ற amount என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. that is also one of the main causes of increasing government expenditure. Okay, அடுத்து பார்த்தீங்கன்னா development project. The government has been undertaking various development projects என்னென்ன such as irrigation இருக்கலாம், iron and steel industries இருக்கலாம், heavy machinery, power, telecommunication. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் யார் மட்டும்தான் பண்ணியாக முடியும்? கவர்மெண்ட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை நம்ம பிரைவேட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அப்படி பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக்கோட கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சிட்டிஸுமே இப்போ என்ன ஆகுது? ரூரல்ல இருந்து எல்லாமே மேக்ஸிமம் அர்பனைசேஷனாக மாறிட்டு இருக்கு. சரியா? So now the urban population has increased to about 43%. Okay, முதல்ல வில்லேஜ் ரூரல் தான் பார்த்தீங்கன்னா நியர்லி 70 to 80% இருந்தது. இப்போ அர்பனைசேஷன் வர வர ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஓகேவா? there are more than 54 cities above 1 million population. நோட் பண்ணி பாரு, 54 சிட்டிக்கு மேல 1 million population வந்து இருக்காங்க. லைக் சென்னை, மும்பை, அந்த மாதிரி சிட்டி, டெல்லி. ஓகே, so the increase in urbanization require heavy expenditure on land order, education and civic amenities. ஓகேவா? ஸோ அங்கே வந்து லா ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம், அடுத்தது எஜுகேஷனுக்காக இருக்கலாம். அப்புறம் பாப்புலேஷன் அதிகமாக அர்பனைசேஷன் அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சரும் என்ன ஆகுது? கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே, ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் டிபெண்டட் கண்ட்ரி, அக்ரிகல்ச்சரையே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்கம் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்காக கவர்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் கான்செப்ட். அதுக்காக பார்த்தீங்கன்னா they can setting up of the basic and heavy industry involving a huge capital and long gestation period. ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம் ஒரு iron and steel industries எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 2 years, 3 years, 5 years அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அந்த அளவுக்கு ஹியூஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். அதை உருவாக்குறதுக்கான பீரியடே எப்படி இருக்கும்? லாங் ஜெஸ்டேஷன் பீரியடா இருக்கும். சரியா? ஸோ இதையும் யார் மட்டும்தான் பண்ணியாகணும்? கவர்மெண்ட். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், கம்யூனிகேஷனாக இருக்கலாம், பவர் அண்ட் ஃபியூயலாக இருக்கலாம். அப்போ இது எல்லாமே யார் மட்டும்தான் பண்ணியாகணும்? கவர்மெண்ட் ஒன்லி டூ. ஓகே, அப்போ கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கிராண்ட்ஸ் இன் எய்ட். ஓகேவா? ஸோ கிராண்ட்னா என்னமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுக்குற அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? நல்லா நோட் பண்ணிப்பாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸோ இல்லை ப்ராஃபிட், இப்போ டேக்ஸ் எல்லாம் விதிக்கிறாங்க இல்லையா, அந்த டேக்ஸ் இன்கம்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் கிராண்டாக வந்து பிரித்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ there has been tremendous increase in grants in aid to state and union territories to meet the natural disasters. ஓகேவா? இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புயல் வந்தாலும் சரி, இல்லை ட்ராட் வந்தாலும் சரி, ஸோ இப்போ வந்திருக்கிற மாதிரி இந்த மாதிரி வைரஸ்னால வந்த இந்த மாதிரி ப்ராப்ளம், கொரோனா பீரியட்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் யார்கிட்ட கிராண்ட்ஸ் கேட்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இன்க்ரீஸ் இன் கிராண்ட்ஸ், இந்த எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிராண்ட்ஸ் அடிக்கடி கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்னென்னடா பார்த்தோம்? ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், ஸ்கோப் அண்ட் என்னது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை ப்ரீஃபாக பார்த்தோம். ஓகேவா? அதில் காசஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். ஆர் யூ கிளியர்மா? காசஸ் ஃபார் த இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, தேங்க்யூ.